ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 28/7/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்திய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மதியம் 3:55 வரை. பின்பு பரணி நட்சத்திரம். இன்றைய திதி அஷ்டமி. கால பைரவரை வழிபட அனைத்து நன்மைகளும் உண்டாகும். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியுடன் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளதால் விரய செலவுகளும் சுப செலவுகளும் உண்டாகும். எதிர்பாராத உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செலவுகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு, அதுவும் இனிப்பான செய்தியே வந்து சேரும். 2இல் செவ்வாய் குரு. குடும்ப பிரச்சனைகள் சற்று முடிவுக்கு வரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமாகவே இருக்கும். மறைமுக எதிரி தொல்லை தீரும். பெண்கள் வழி தனவரவு உண்டாகும். திடீர் வெளியூர் பயணம் செய்ய வேண்டி இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். அரசியலில் செல்வாக்கும் ஆதரவும் உண்டாகும். பதவி உயர்வு, தலைமை பதவி கிட்டும். 2இல் செவ்வாய். முன்கோபமும் எடுத்து எரிந்து பேசும் குணமும் சற்று உண்டாகும். அதை குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மை செய்யும். வியாபாரம் தொழில் லாபம் நன்றாகவே இருக்கும். வெளியூர் பயணங்களால் தனவரவும் ஆதாயமும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, கோபமான பேச்சால் சற்று சிரமம் கொள்ள வேண்டி வரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் லாபம் அதிகமாகும். யாரிடமாவது கடன் வாங்கிவிட்டு அதை திரும்ப இந்த நாளில் கொடுக்கலாம் என்று சொல்லி இருப்பீர்கள். அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அதனால் உங்களுக்கு மீண்டும் எவ்வளவு கடன் கேட்டாலும் கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். கடன் தொல்லையில் இருப்பவர்களுக்கு அது தீர்க்கும் உதவியும் உங்களுக்கு கிட்டும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக விருதுகள், பாராட்டுகள், பரிசுகள் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூமி லாபம் உண்டாகும். வாகன செலவுகளால் சற்று வருத்தம் கொள்வீர்கள். எதிர்ப்புகள் சற்று வலுவாகவே உங்களுக்கு இருக்கும். வீட்டில் பணப்பிரச்சனை வருத்தம் தரும். எந்திர பொருள்களால், இரும்பு பொருள்களால் லாபம் அதிகமாகும். வாகன உதிரி பாகங்களால் லாபம் வந்து சேரும். பூமி, இடம், தொழிலில் திடீர் ஆதாயமும் லாபமும் உண்டாகும். தொழிலில் வியாபாரத்தில் நினைத்த லாபம் வந்து சேரும். வெளியூர் செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து சற்று விலகி இருப்பது நன்மை செய்யும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி அன்பர்களே, கல்வி சம்பந்தமான தொழில்களில் ஆதாயம் உண்டு. கல்வியில் நினைத்த இடத்தில் எதிர்பார்த்த மேல் படிப்பிற்கான இடம் கிடைக்கும். அதற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீர்கள். உடலில் உஷ்ண நோய் சற்று அலட்டும். அரசியலில் ஆதாயமும் மதிப்பும் உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். காத்திருந்த இனிய செய்தி உங்களை வந்து சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வேலையாட்களால் சற்று பிரச்சனைகள் இருந்தது மன வருத்தம் சற்று அளிக்கும். உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரனுடன் இணைந்துள்ளதால் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்து வந்த கலகம் மாறி பிரிந்தவர்கள், சண்டையிட்டு சென்றவர்கள் திரும்ப வந்து ஒன்று சேருவார்கள். உறவினர்களால் ஏற்பட்ட பகை தீரும். தனவரவு சற்று அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் அலைச்சலும் தனவரவும் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகள் வழி அல்லது உறவினர்கள் வழி அல்லது உங்கள் மனைவி வழி அல்லது கணவன் வழி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். தொழிலில் வியாபாரத்தில் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் நாளாகவே இன்று அமையும். கடகராசி அன்பர்களே, எதையும் சற்று ஆலோசனை செய்து முடிவெடுப்பீர்கள்.
எதையும் சற்று தள்ளி போடும் குணத்தை தவிர்த்தால் நலம் செய்யும். எதிர்பாராத துக்கம் உண்டாகும். அதனால் மன வருத்தம் குடும்பத்தில் உண்டாகும். வாகன சம்பந்தமான பிரச்சனை மன வருத்தம் தரும். புதிய வாகனம் வாங்கும் யோசனை உருவாகும். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஆதாயமும் பாராட்டும் குவியும். தனவரவு சற்று அதிகமாகவே இருக்கும். வரவு செலவுகள் சாதகமாகவே அமையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். திடீர் வெளிநாடு செல்ல வேண்டி வரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பரிசும் பணமும் கிடைக்கும். போட்டிகளில் முதல் பரிசு பெறுவீர்கள். தொழில் திறமையால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். தனவரவும் தொழில் வளர்ச்சி மேன்மையும் உண்டாகும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையும் வளர்ச்சியும் ஆதாயமும் வந்து சேரும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் சுப செலவு உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். 10ல் குரு செவ்வாய். பூமி லாபம், தொழில் வளர்ச்சி லாபம் உண்டாகும். மக்களின் ஆதரவு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பொறுப்புகள் வகிப்பவர்களுக்கும் அரசியல் போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மக்களின் ஆதரவும் அன்பும் பாராட்டும் வந்து சேரும். மகிழ்ச்சியான நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இனிமையான பேச்சால் காரிய வெற்றி வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் மன வருத்தம் கொள்வீர்கள். தனவரவு சற்று அதிகமாகவே இருக்கும். இரகசிய இருப்புகளும் அதிகமாக இருக்கும். அதாவது சொத்து யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வைத்திருப்பீர்கள், அல்லது பணம் வங்கியில் யாருக்கும் தெரியாமல் போட்டு வைத்திருப்பீர்கள். அதெல்லாம் தான் இரகசிய இருப்பாக இருக்கும். பூமி லாபம் அதிகமாகும். பூமி சம்பந்தமாக இடம் வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகளும் உண்டாகும். சிலர் பூமி எவ்வளவு எங்கெங்கே பூமி இருக்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி சேர்க்கலாம் என்ற எண்ணமும் தோன்றும். அதற்காக பூமி இடம் வாங்கி மகிழ்வீர்கள். திருமணத்தடை உண்டாகும். சிக்கனமாக இருப்பீர்கள். உறவினர் பகையால் நிம்மதியும் சற்று மன வருத்தமும் கொள்வீர்கள். தூக்கம் சற்று குறையும். உடல் உபாதைகள் சற்று அலட்டும். பெண்களால் சற்று சிரமம் கொள்வீர்கள். கெட்ட நண்பர்களால் சற்று கலகம் உண்டாகும். பெரிய அதிகாரிகளின் தொடர்பால் நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய தந்திரத்தையும் செய்வீர்கள். பெரிய பதவி கைவரும். பூமியால் லாபம் அதிகமாகும். தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான லாபம் பெறுவீர்கள். உறவினர்களுடன் சற்று கலகம் செய்ய வேண்டி வரும். பிரயாண அலைச்சல்களால் அலுப்பும் தனவரவும் தொழில் லாபமும் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பண விஷயமாக, தொழில் விஷயமாக புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். எதையும் 2 நாட்களுக்கு தள்ளி போடவும். பிரயாண அலைச்சல்கள் அல்லது பிரயாணம் செய்ய வேண்டிய நிலை அவசியம் இருந்தால் மட்டுமே பிரயாணம் செய்யவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். உங்களது ராசியிலேயே கேது. நியாயமான விஷயத்திற்காக சற்று போராட்டம் குடும்பத்தில் உண்டாகும். நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். காரிய வெற்றி உண்டாகும். வாத சம்பந்தமான நோய்க்கு சற்றே மருத்துவ உதவி தேவைப்படும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கோ அல்லது தாய் தந்தையருக்கோ தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கோ வாத சம்பந்தமான நோய்க்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும், அல்லது உங்களுக்கே அதற்கான மருத்துவ உதவி செய்ய வேண்டி வரும். பிறரை பற்றிய கவலைகள் அதிகமாகவே இருக்கும். அதுவும் பெண்களை பற்றிய கவலை அதிகமாகவே அலட்டும். இரக்க குணம் உடையதால் சுலபமாக பிறர் உங்களை ஏமாற்றுவார்கள். நீங்களும் ஏமாந்து விடுவீர்கள். சந்தேகம் சற்று அதிகமாகவே இருப்பதை தவிர்த்தால் உடலுக்கும் மனதுக்கும் நன்மை உண்டாகும். வாயு தொல்லை, வயிற்று உபாதை அடிக்கடி தொல்லை தருவதால் உணவு பழக்கத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளால் என்றும் சற்றே மன வருத்தம் உண்டாகும். குடும்ப சொத்து வழக்கு சம்பந்தமாக இழுபறி நிலை வந்து சேரும். வியாபாரிகளுக்கு சற்று லாபம் அதிகமாகவே இருக்கும். தொழில் லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும். இன்று ஆலய தரிசனம், கால பைரவரை வணங்கினால் உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும்.
துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 9ஆம் இடத்தில் சூரியன் புதனுடன் இணைந்துள்ளதால் வெளியூர் பயணம் வெற்றியாகும். தர்மங்கள் அதிகமாக செய்து மகிழ்வீர்கள். பொன் பொருள் ஆடைகள் ஆடம்பர பொருள்கள் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் அதிகமாக வாங்குவீர்கள். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். வெளியூர் பயணம் தொழில் நிமித்தம் வந்து சேரும். சகோதர வழி ஆதாயம் உண்டு. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். நவீன வீடு கட்டும் வேலை வெற்றியாகும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கடவுள் பக்தி சற்று அதிகமாகவே இருக்கும். அனைவரின் பாராட்டும் பரிசும் நீங்கள் பெறுவீர்கள். இன்று உங்களது திறமைக்காக பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். பெற்றோர்கள் வழி ஆதாயமும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். தந்தை வழி சொத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் தீரும். சொத்து கைவரும். தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றமும் அதிக லாபமும் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நண்பர்களின் உதவியால் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நினைத்தது நடக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்வீர்கள். பணவரவு அதிகமாக இருக்கும். தெய்வ பக்தி சற்று குறையும். கட்டிடப் பணிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வீடு கட்டும் வேலை பூர்த்தியாக இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். பழைய வீடு விற்று புதிய வீடு வாங்கவோ கட்டவோ யோசனை செய்வீர்கள். பேச்சால் காரிய வெற்றி உண்டாகும். பணத்தையே குறியாக நினைப்பீர்கள். பொய் சொல்லி பணத்தை ஈட்டுவீர்கள். பேச்சாற்றல் திறமை அதிகமாகவே இருக்கும். தொழிலாளர்களுடன் பணிவாக பேசுவது நன்மை செய்யும். அடிக்கடி உடல் உபாதைகள் உண்டாகும். வரவு செலவு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பயணங்களால் ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் சனி. சற்று தைரியமும் தொழிலில் ஆணவமும் அதிகமாகவே இருக்கும். வாய் வார்த்தைகளால் அடுத்தவர் மனதை புண்படுத்தி மகிழ்வீர்கள். இதனால் மனநோய்க்கு ஆளாக நேரிடும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தில் தொழிலில் லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலக பிரச்சனை சற்று வருத்தம் அளிக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அயல் நாட்டு தொடர்பால் தனவரவு அயல்நாட்டு பயணம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாகவே கிடைக்கும். மயக்கம், தலை சுற்றல், மனக்குழப்பம் அதிகமாகும். இரத்த சம்பந்தமான நோய்க்கு மருத்துவ செலவு வரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். ஆடம்பர பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். வேலை திறமையால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கோபத்தை, வீண் பேச்சை தவிர்ப்பது உடலுக்கும் மனதிற்கும் நன்மை செய்யும். இன்று கால பைரவரை வழிபட்டு வர அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் அலைச்சலுடன் லாபமும் கிடைக்கும். இரும்பு, பூமி, கட்டடத்துறை, விவசாய பூமி விளைபொருள்களால் லாபம் அதிகமாகவே இருக்கும். வரவு செலவுகள் சற்று அதிகமாகும். அதிலும் வரவு மிகுதியாகவே இருக்கும். ஆடம்பரமான பொருள்கள், தங்கம், வெள்ளி, ஆடைகள் வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்களின் வருகையால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வாகன லாபம் உண்டாகும். புதிய இடம் வாங்க யோசனையும் அதற்கான பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் சாதிப்பீர்கள். தைரியமாக எடுத்த காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். சகோதரர் வழி கலகங்கள் உண்டாகும். குடும்ப சண்டை, இளைய சகோதர சகோதரி வழி சொத்து தர்க்கம், பணத்தர்க்கம் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம், பரிசுகள் கிடைக்கும். தாய் வழி ஆதாயம் உண்டு. நல்ல நண்பர்களால் ஆதாயமும் உதவியும் பெறுவீர்கள். நினைத்த காரியம் வெற்றியாகும். புதிய பதவி கிடைக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, உடல் உழைப்பு அதிகமாகவே இருக்கும். கால் சம்பந்தமான பிரச்சனைக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். எதிரி தொல்லைகளை தைரியமாக சமாளிப்பீர்கள்.
உற்சாகமாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை நிறைவேற்றி அனைவராலும் பாராட்டு பெறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயமும் வாய்ப்பும் வந்து சேரும். நிர்வாக பொறுப்புகளை ஏற்று நடத்தும்படி சூழல் அமையும். மூத்த சகோதரர் வழி ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் நிறைவேறும். பெண் வழி தனலாபம் ஆதாயம் வந்து சேரும். மௌனமாக காரியத்தை சாதிப்பீர்கள். சற்று ஞாபக மறதியால் பொருள்கள் ஆங்கங்கே மறந்துவிட்டு செல்வதால் காணாமல் போக வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கவும். கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழிலில், கட்டிட சம்பந்தமான தொழில்களில் புதிய வாய்ப்புகளும் லாபமும் உண்டாகும். பணபலம் செல்வாக்கு அதிகமாகும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. திடீர் சொத்து வந்து சேரும். விவசாயத்தில் தனலாபம் உண்டு. வியாபாரத்தில், தொழிலில் இரட்டிப்பு லாபம் பெருகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, அவசர குணமும் முன்கோபமும் சற்று அதிகமாகும். பிறரின் ஏமாற்றத்திற்கு ஆளாக நேரிடும். பிறர் உங்களை ஏமாற்றி பொருள் நஷ்டத்தை, பண நஷ்டத்தை ஏற்படுத்துவார். மன உளைச்சலால் தூக்கமின்மை உண்டாகும். பெண்கள் வழி தனவரவு உண்டு. பேச்சு திறமையால் தொழில் லாபம் பெறுவீர்கள். வரும் முன் அறியும் தெய்வ அருள் உண்டாகும். இன்று கால பைரவரை வணங்கி பூஜை செய்தால் மேலும் தெய்வ அருள் நிறையும். துணிச்சலாக காரியத்தை முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். மனைவியால் அல்லது கணவனால் குடும்பத்தில் சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். சகோதரனால் சிரமங்கள் உண்டாகும். மருத்துவ தொழிலில் லாபம் பெருகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வெளிநாடு, வெளியூர் உறவுகளால் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாடு, வெளிநாட்டு பயணங்களில் புதிய வாய்ப்புகளும் தொழில் வெற்றியும் வந்து சேரும். பெரிய பொறுப்புகள் வகிக்கும் சூழ்நிலை உருவாகும். புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும். அரசியலில் வெற்றியும் ஆதரவும் கிடைக்கும். சமூக பணிகளால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.